இன்றைய எபிசோடின் ஆரம்பத்தில் எழில் வீட்டில் உட்கார்ந்திருக்கும்போது இனியா வருகிறார். அப்போது காலேஜ் போகலையா என்று எழில் கேட்க, இப்போ ஸ்டடி லீவு விட்டிருக்காங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போது ஆகாஷ் எழுத போகும் எக்ஸாம் நியூஸ் வர அதை பார்த்ததும் இதை எப்படி மறந்தேன் என்று சொல்லி இனியா எழிலிடம் போன் கேட்கிறார். அவருக்கு எழில் எதற்காக என்று கேட்க ஆகாஷுக்கு போன் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது எழில் சிறிது நேரம் அமைதியாக இருக்க அதற்கு வேணாம் விடுனா என்று சொல்லிவிட்டு பூஜை ரூமிற்கு சென்று ஆகாஷ் நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும், அதுக்காகத்தான் இத்தனை நாளா கஷ்டப்பட்டான் என்று வேண்டிக் கொள்கிறார். அப்போது எழில் இனியாவிடம் நான் உனக்கு போன் தரலைன்னு வருத்தமா என்று கேட்க, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லன்னா நான் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து இருக்கிறேன் என்று சொல்ல, அதற்கு எழில் அப்போ எதுக்காக போன் கேட்ட என்று கேட்கிறார். ஆகாஷுக்கு விஷ் பண்றதுக்காக மட்டும் தான் கேட்டேன் என்று சொல்ல, சரி வா நம்ம வெளியே போயிட்டு வரலாம் என்று எழில் கூப்பிடுகிறார். எங்கே போறோம் என்று இனியா கேட்க, வா சொல்றேன் என்று கூட்டிக் கொண்டு போகிறார். பிறகு ஆகாஷ் வீட்டிற்கு போனதும் இனியா நான் அம்மா கிட்ட அவனை பார்க்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறேன் என்று இனியா சொல்ல, அதற்கு எழில் அவனுக்கு விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்ட, வா போயிட்டு வரலாம் என்று சொல்கிறார். அதோடு நான் முதலில் வீட்டுக்கு போறேன், உன்னை முதலில் பார்த்தால் பயந்துடுவான் என்று சொல்லிவிட்டு போகிறார். அப்போது ஆகாஷ் புத்தகத்தை பேக்குக்குள் எடுத்து வைத்துக் கொண்டு இருக்கிறார். எழிலை பார்த்ததும் சிரிக்க, எழில் எக்ஸாமுக்கு படிச்சாச்சா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிறகு இனியா உனக்கு வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னா என்று சொல்ல, நான் தேங்க்ஸ் சொன்னேன் என்று சொல்லிருங்க என்று ஆகாஷ் சொல்கிறார். அதை நீயே நேரில் சொல்லிவிடு என்று எழில் சொன்னதும் இனியா வந்து நிற்கிறார். இனியாவை பார்த்ததும் ஆகாஷ் கண்கலங்க, ஆகாஷின் நிலைமையை பார்த்து இனியாவும் கண்கலங்குகிறார். உடம்பு எப்படி இருக்கு என்று இனியா கேட்க, நல்லா இருக்கு பரவாயில்லை என்று ஆகாஷ் சொல்கிறார். நல்லா எக்ஸாம் எழுது, ஆல் தி பெஸ்ட் என்று இனியா சொல்லிவிட்டு வெளியே வந்து நிற்கிறார். பிறகு அவர் போனதும் இருவரும் வீட்டில் கோபமாக உட்கார்ந்து இருக்கின்றனர். அப்போது செழியன் வந்து இவர்கள் இருவரும் ஏன் இப்படி இருக்காங்க என்று ஜெனி மற்றும் அமிதாவிடம் கேட்கிறார். அந்த நேரத்தில் பாக்யா, எழில் மற்றும் இனியா 3 பேரும் வீட்டிற்கு வருகிறார்கள். அவர்களை பார்த்ததும் இங்க போயிட்டு வர என்று கோபி கேட்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வரோம் என்று இனியா சொன்னதும் கோபி கோபப்படுகிறார். இப்படியாக இன்றைய எபிசோடு முடிவடைகிறது.